Food is not just a fuel for the body, it's a gift of nature, a symbol of culture, and a key to good health. Advertisements today play a major role in shaping our eating habits, especially among teens and children. They promote fast food over fresh food, sugar over substance, looks over nutrition. The result? A rise in unhealthy diets, obesity, lifestyle diseases, and confusion between what's tasty and what's truly good for us. Let's explore the power of food advertisements, how they work, how they affect us, and how we can make smarter and healthier choices. மாறும் சமூகம். ஆம் நண்பர்களே, முற்காலங்களில் மனிதன் இயற்கையை பாதுகாத்து இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையானதையே உண்டு மகிழ்ந்தான். அன்று இன்று போல் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இல்லை, விளம்பர நரிகளும் இல்லை. ஆனால் இன்று ஊடகங்கள் வழியாக மக்களின் மனநிலைகளையும் உணர்வுகளையும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் விளம்பர யுத்திகளை கையாள்கிறது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். எடுத்துக்காட்டாக, நாம் செல்போனில் நமது தேவையின் அடிப்படையில் நமது கேள்விக்கு விடையை தேடுவோம். ஆனால் இதன் இடையில் நம்மை கவரும் விதத்தில் விளம்பரங்கள் வந்துவிடுகிறது. அதை பார்த்து முடித்தவுடன் அடுத்தடுத்து விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும். நாமும் அதனை பார்த்து பார்த்து இறுதியாக நாம் எதற்காக செல்போனில் தேடல் ஆரம்பித்தோமோ அதனையே மறந்து விடுகிறோம். இவ்வாறு இந்த மனித குலத்தையே தன்னுடைய மாய வலையில் சிறை பிடித்து வைத்திருக்கும் இந்த விளம்பர மோகம் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை எவ்வாறு சீரழிக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம். மாறாக எந்த ஒரு நிறுவனத்தையோ தனி நபரையோ காயப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. ராஜாதி ராஜா ராஜ குலத்தங்க ராஜ கம்பீர 23ஆம் எல்கேசி வரார் வரார் வரார். வாழ்க மன்னா வாழ்க. வண்ண தமிழ் வளர்த்த கண்ணின் ஒளி படைத்த வேர்வே வாழ்க வாழ்க. ஐயையோ, அரசே அரசே, அடுத்தடியில புலி கிடக்கு. என்ன மந்திரியாரே, புலிதானே கிடக்கு, அதற்காகவா இவ்வளவு பில்டப்? புலியை எடுத்து அதை நன்றாக பிசைந்து குழம்பு வைக்க சொல்லும். இன்று மதியம் நிம்மதியாக சாப்பிடணும். ஐயையோ மன்னா, அது புலி அல்ல, புலி. செவிட்டு அரசருக்கு நாம் சொன்னாலும் புரியாது. என்ன முணுமுணுப்பு? அது ஒன்றுமில்லை அரசே, தாங்கள் செவிசாய்க்கும் அரசர் என்று சொன்னேன். அதாவது மக்கள் குறைகளுக்கு செவிசாய்க்கும் மன்னன் என்றேன். போதும் போதும், சொல்ல வந்ததை சொல்லும். அதாவது அரசே, மக்கள் காடுகளை தங்கள் வசதிக்காக அழித்து வருகிறார்கள். அதனால்தான் காட்டு விலங்குகள் நாட்டிற்குள் உணவு தேடி வருகின்றன. ஆனால் மனிதர் இயற்கை உணவுகளை விட்டுவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் விளம்பரங்களால் கவரப்பட்டு தங்களது வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை கூறவே நான் இங்கு வந்தேன். சரி மந்திரியாரே, அதற்கு என்ன செய்யலாம்? உமது யோசனை என்னவோ? நாம் நகர்வலம் செல்வோம். அப்பொழுதுதான் மக்களின் நிலை புரியும். அதாவது மக்கள் எவ்வாறு விளம்பரங்களை பார்த்து உணவுப் பொருட்களை வாங்கி உண்டு சீரழிகிறார்கள் என்று. ஆமா மந்திரியாரே, நாம் இன்று எங்கு செல்லலாம்? நாம் இன்று தெருக்கள் வழியாக செல்லலாம். அதோ பாருங்கள் அரசே, பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்றனர்.
என்ன விளையாடலாம்? சமையல் பண்ணி விளையாடலாமா? சரி, சமையல் பண்ணி விளையாடலாம். நான் தாத்தாவா இருக்கிறேன். நான் பாட்டியா இருக்கிறேன். நான் அப்பாவா இருக்கிறேன். நான் அம்மாவா இருக்கிறேன். நான் அண்ணாவா இருக்கிறேன். நான் அக்காவா இருக்கிறேன். நான் தங்கச்சி. நாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரோ அரிசி எடுத்துட்டு வா. அனிஷா காகரி எடுத்துட்டு வா. ஜெஃபினா உப்பு எடுத்துட்டு வா. செகனியா மசாலா எடுத்துட்டு வா. அம்மா உப்பு எடுத்துட்டு போக சொன்னாங்களே, உப்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னோட டூத் பேஸ்ட்ல இருக்கு. அம்மா மசாலா எடுத்துட்டு போக சொன்னாங்களே, டூத் பேஸ்ட்ல கிராம்பு மசாலா பொடி இருக்குதானே. நான் அரிசி எடுத்துட்டு போறேன். என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் மந்திரியாரே? அவங்க சமையல் செஞ்சு விளையாடுறாங்க. என்ன பாமாயில் செய்கிறாங்களா? ஐயோ, இந்த செவிட்டு அரசோட நாம் படுற பாடு இருக்கே. என்ன உளறுகிறீர் மந்திரியாரே? ஐயோ அரசே, அந்த குழந்தைகள் சமையல் செஞ்சு விளையாடுறார்கள் என்றேன். சரி, அங்கு சென்று பார்ப்போம். என்ன மந்திரியாரே, இந்த பிள்ளைகள் டூத் பேஸ்ட் போட்டு சமைக்கிறாங்க? ஆமாம் அரசே, நீங்க டிவி விளம்பரத்துல டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, கிராம்பு இருக்கா, மிளகா பொடி இருக்கான்னு சொன்னா அதை நம்பி இந்த பிள்ளைகளும் சமையல்ல போடுறாங்க. அரசே, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தூங்கி எழும்பின உடனே முதல்ல பயன்படுத்துவது டூத் பேஸ்ட். இதுல நிறைய ஃப்ளேவர், நிறைய கலரும் இருக்கு. இதுல ட்ரைக்ளோசன் என்ற ஒரு ரசாயன பொருளும் இருக்கு. இது பாக்டீரியாவை கட்டுப்படுத்தக்கூடியது. பெருங்குடல்ல சென்றால் பவுல் கேன்சர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. அதனால மக்களே, கூடுமானவரை இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட டூத் பேஸ்ட்டு, டூத் பவுடர்களை பயன்படுத்துங்க. தயவு செய்து கலராக இருக்கக்கூடிய ஜெல் பேஸ்ட்டுகளை பயன்படுத்தாதீங்க. அது மட்டுமல்ல, வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆலங்குச்சி, வேப்பங்குச்சிகளை வச்சு பல் துலக்கினால் நமது பல் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம் அரசே, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியவில்லையே, என்ன கூறும்? நாளை உங்கள் பிறந்த நாள் மன்னா, சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாட்டு மக்களே, நாம் நமது மாமா மன்னன் 23ஆம் எலிகேசியின் பிறந்த நாளை மிக சிறப்பாக நாளை கொண்டாடுவோம். ஒரு ஷர்ட் சைடுல தான் இருக்கு, ஒரு சைடு. ஆமா. மந்திரியை காணவில்லையே, எங்கு சென்றார் என்று தெரியவில்லையே. இதனால் தான் இவரை மங்குனி மந்திரி என்று அழைக்கிறோம். அரசே, அரசே, அவருக்கு தண்டனையாக 100 தோப்புக்கரணம் போட சொல்ல வேண்டும். இல்லை அரசே, அவருக்கு பட்டெக்ஸ்ல 10 பெரம்படி கொடுப்போம். எனக்கு ஒரு யோசனை அரசே. நமது சிவாஜி ரூமுக்கு அழைத்து சென்று தண்டனை அளிப்போம். அவர் வரும்போது வரட்டுமே. வாருங்கள், நாம் இப்போது கேக்கை வெட்டுவோம். ஐயையோ மன்னா, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், தாமதத்திற்கு வருந்துகிறேன். நானும் என் மனைவியும் உங்கள் பிறந்த நாள் விழாவிற்காக நாட்டு சர்க்கரை சேர்த்து அல்வா செய்து கொண்டு வந்துள்ளோம். மன்னர் வேந்தே, இந்த கேக் பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கிறது. ஆனால் இதில் வெள்ளை சர்க்கரை, அதாவது சீனி, மைதா மற்றும் நிறமூட்டிகளும் இரசாயன கலவைகளும் இருக்கின்றது. இதில் பெட்ரோ கெமிக்கல்கள் வண்ண வண்ண கலரில் காணப்படுகின்றது. இதை தொடர்ந்து சாப்பிட்டால் புற்றுநோய்,
தோல் அலர்ஜி, கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. என்ன இந்த மந்திரியாரை இன்னும் காணோமே? எனக்கு முன்னதாக தானே அவர் வர வேண்டும். என்ன மந்திரியாரே, அரசராகிய நானே வந்துவிட்டேன். ஆனால் நீர் ஆடி அசைந்து சைக்கிளில் வருகிறீர். ஓ, அதுவா அரசே? எனக்கு ஒரே இடுப்பு வலி, காலு வலி. அது மட்டுமல்ல, என் வயரை பாருங்கள், தொப்பை ஏறிவிட்டது. அரண்மனையில் அமர்ந்து அமர்ந்து எனது உடலுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இல்லாம போய் பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, இப்போதெல்லாம் பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. பெட்ரோல் வண்டிகள் பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல், குறிப்பாக காற்று மாசுபடுகிறது. நான் எனது உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான் நான் இங்கு சைக்கிளில் வந்தேன் மன்னா. அதோ பாருங்கள் அரசே, அங்கு மக்கள் கூட்டமாக இருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அது ஏதோ இறுதி ஊர்வலம் போலதானே தெரிகிறது. உங்களோடதா? போன் எடு. ஓகே. பார்த்தீர்களாமன்னா, மிட்டாய் விளம்பரத்தை பார்த்து கட்டு விட்டார்கள். இது போன்ற மிட்டாய்கள் மற்றும் பிஸ்கட்களை சாப்பிடுவதால் எடை அதிகரிப்பு, பல் சிதைவு, படை நோய், அரிப்பு, நடுக்கம், பதட்டம், இதய துடிப்பு, தூக்க பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் வருகின்றன. ஆகவே இவற்றை கூடுமானவரை தவிர்ப்பீர்களா? ஏ ஜிபி, என்ன குடிக்கிற? அதுவா, கோலா குடிக்கிறேம்மா. எந்த காரணம் கொண்டு கோலா குடிக்கவே செய்யாத, அது உடம்புக்கு ரொம்ப கேடு. சரிம்மா. ஏ ஜிபி, நீ கோலா தானே குடிக்கிற? ஆமாம்மா, நல்லா டேஸ்டா இருக்கனால குடிக்கிறேன், இனி குடிக்க மாட்டேன். என்ன பெரிய வாமா, ஒரு ரூம்ல எத்தனை காலி பாட்டில் கிடக்குன்னு பாரு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ வயிறு வலிக்குதம்மா, என்னால எதுவும் செய்ய முடியலம்மா, என்ன எங்கேயாவது கொண்டு போய் காப்பாத்துங்க அம்மா. அம்மா வயிறு வலிக்குதம்மா, அம்மா. ஐயோ மக்களே, உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, வயிறு வலி தாங்க முடியலம்மா. நீ கோலாவை பாட்டிலெல்லாம் குடிச்சு, அதனால தானே இப்படி ஆச்சு. ஹலோ, 108. டாக்டர், டாக்டர், என் மகளுக்கு ஒரே வயிற்று வலி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வயிற்று வலி வந்திருக்கா? ஆமா டாக்டர், இதுக்கு முன்னாடி வயிற்று வலி வந்திருக்கு. ஆனால் வந்த உடனே சரியாயிரும். ஆனால் நேற்றுக்கு ராத்திரில இருந்து தான் வயிற்று வலி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு. வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்டாங்களா? ஆமா டாக்டர், அவ தினமும் கோலா குடிக்கிறா. மக்களே, இங்க பாருங்க, அங்க இல்ல, மேல ஆஸ்பத்திரி மாடியில. நான் இப்போ உயிரோட தான் இருக்கேன். ருசியா இருக்குன்னு பல மாதங்களாக கோலா ஜூஸ் குடிச்சேன். யார் சொன்ன பிறகும் நான் கேட்கல. அதனால தான் யாரும் படாத கஷ்டங்களை அனுபவிச்சு இப்போ குணமாகி இருக்கேன். ஆகவே தயவு செஞ்சு இது போன்ற குளிர்பானங்களை குடிக்காம உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் இயற்கையான பானங்களை குடியுங்கள். குறிப்பாக அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன புரிந்ததா மக்களே? நமது நோய்களுக்கு முக்கிய காரணிகளாக திகழ்வது நமது உணவுகளை கூடுமானவரை
நாம் துரித உணவுகளையும் பாட்டிலில் வரும் குளிர் பானங்களையும் மற்றும் கண்கவர் பாக்கெட்டுகளில் வரும் உணவு பண்டங்களையும் மிக சுவையாக இருக்கின்றது என்று உண்டு நம் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். நமது வாழ்க்கை நம் கையில் என்பது இந்த ஆபத்தான உணவு பண்டங்களை தவிர்த்து நமது பகுதிகளில் கிடைக்கின்ற இயற்கை உணவுகளை உண்டு பல்லாண்டு வாழ்வோம். என்னையும் உங்களையும் என்னையும் உங்களையும் என்னையும் உங்களையும் இயற்கையாக மாற்றி போடும் ரசாயன வேதிப்பொருள். என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடணும் ரொம்ப 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 குழப்பம். என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடணும் ரொம்ப 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 குழப்பம். இப்படி போனா இப்போனா ஆனா இப்படி போனா என்னாகும். Thank you friends for providing such an awareness to think, reflect and question the advertisements we see every day.